வணக்கம். ஜேயின் குரல் வழியில் ஒரு கதை. திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று, ஒரு காதலின் கிளைமேக்ஸ். ஒரே ஒரு கோயம்புத்தூரில் ஒரே ஒரு பெண். அகலமான விழிகள் வைத்திருப்பவள், கற்புள்ள ஜாக்கெட்டுகளை அணிபவள், வண்ணத்து பூச்சியை எம்பலமாக கொண்ட சேலைகளை விரும்புபவள், உதட்டுக்கு உபரியாக கலரடிக்காதவள், மேனி அழகிற்கு பயத்தமாக உபயோகிப்பவள், காலேஜ் கேம்பஸில் வேப்ப மரத்தடியில் நாய்க்கொருவாய் தனக்கொருவாய் என்று மோர் சாதம் சாப்பிடுபவள், ஆண்களே நுழைய அழுத்துக் கொள்ளும் நூலகத்திற்குள் நுழைந்து டைஜஸ்ட் வந்துருச்சா என்பவள், பாதமடியில் சாக்கடை ஓடும் முனிசிபல் பைப்பில் காத்திருந்து தண்ணீர் பிடிப்பவள். மேலே சொன்ன நம் கதாநாயகி லீப் வருடம் இல்லாத 78 ஆட்டின் குரலான மே மாதத்தில் மயக்கும் மாலை பொழுதே நீ போ என்று தோழி கௌசல்யா வீட்டில் 9 வெள்ளை 9 கருப்பு ஒரு சிகப்பு கொண்ட கேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்தார்கள். நீல நீள ஜிப்பாவில் ஒருவனும் த பால்ஸ் ஆர் ஆன் யோர் கோட் என்று பனியனில் ஒருவனும், கையில் லெதர் பை, ரசீது புத்தகம், தயார் நிலையில் மில்க் முனை, அதான் பால் பாயிண்ட் பேனா வைத்திருந்தார்கள். பெரியவங்க யாரும் இல்லையா? ஏன் அடல்ட் ஜோக் சொல்ல போறீங்களா? கௌசல்யாவிற்கு கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நீளமான நாக்கு. இல்லைங்க, ஒரு நாடகம் போடுறோம், டிக்கெட்ஸ் விற்கிறதுக்காக. தெரு தெருவா கூவி விற்கிற அளவுக்கா நாடகக்களை வந்துருச்சு? அகலமான விழிகள் வைத்திருக்கும் நம் கதாநாயகிக்கே கோபம் வந்தது. ஏய், வாங்குறதுனா வாங்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பு. அனாவசியமா ஏன் வம்பு பண்ணிட்டு இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை. குரவன் தோல்ல தொங்குற டிரான்சிஸ்டர்ல கண்ணதாசன் பாட்டு பாடினா அது இழிவு இல்லைங்க, அந்த அளவுக்கு அது பரவி இருக்குது. உங்க வீட்டு ரிசப்ஷன் ரூம்லயும் பாத்ரூம்லயும் கூட ஒரே காத்துதான் இருக்கு. பாப்புலரான ஆட்கள் பச்சை பச்சையா வசனம் பேசி சிரிக்க வச்சா அதுக்கு கார் எடுத்துக்கிட்டு போய் கிளம்பி பிளாக்ல டிக்கெட் வாங்கி பாப்பீங்க. நல்ல விஷயங்களை விலை போறது கஷ்டம் தாங்க. அதுக்காக ஒட்டு மொத்தமா நாடகத்தையே இழுக்காதீங்க. வரோம் என்றார் சிப்பா. நில்லுங்க நின்றார்கள். எவ்வளவு டிக்கெட்டு? 5, 10, 2 5 ரூபாய் டிக்கெட் தாங்க. கௌசல்யா, பணம் தா, உனக்கு நான் அப்புறம் தரேன். தேங்க்ஸ் பார்வையும் நோ மென்ஷன் பார்வையும் டேஷ் ஆகின. அவ சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் என்றாள் கற்புள்ள ஜாக்கெட்டுகள் அணியும் ஜெயந்தி. இதுவரை வந்த பிளாஷ்பேக்கிற்கு வயது 3. இப்போது இன்னும் இளமையான ஒரு வயது பிளாஷ்பேக் தரப்படுகிறது. லீப் வருடமான 80 கொஞ்சம் தாடி வைத்திருந்த சுந்தர் கட்டிலில் குத்துக்காலிட்டு அமர்ந்து ஜன்னல் வழியாக குருவிகள் மேல் பொறாமைப்பட்டு கொண்டிருந்த, உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லையா குருவிகளே? காலை பொழுதில் பெட் காஃபி சொல்லட்டுமா என்றான் விஜய். ஏற்கனவே ஜிப்பா பனியன் என்று குறிப்பிட்டவர்களே இந்த சுந்தர் விஜய். அதுதான் குறைச்ச. விஜய், நினைச்சு பாரு, 4 வருஷம், 4 full years. என் நம்பிக்கையெல்லாம் கரையான் தின்னுடுச்சு. என் மூளை எக்கச்சக்கமா ஹீட் ஆயிடுச்சு. அடுத்த இன்டர்வியூல நாய் மாதிரி பாஞ்சு குரல் விலைய கடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வருஷத்துக்கு 2 தடவை நாடகம் போட்டு ரூம் வாடகையே கொடுக்க முடியாம தாசித்தனமா வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு உள்பாவாடாயன் பண்ணி அவ பிள்ளைங்க புத்தகளுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுத்து ரேஷன் கடைக்கு போய், இந்த நிலைமைய நினைச்சு பார்த்தாலே. அண்ணே, உங்களை போன்ல கூப்பிடுறாங்க என்று வந்து சொன்ன அருகாமை ஹோட்டல் பையனின் கண்களில் டிப்ஸ் எதிர்பார்ப்பு வேறு. இட்ஸ் ஜெயந்தி. தம்பி, நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏய் சுந்தர் முட்டாள், போடா போய் பேசிட்டு வா. அரைக்கால் மனதுடன் இறங்கி போன சுந்தர் ரிசீவரை எடுத்து, என்ன ஜெயந்தி என்றான். நேத்து வெயிட் பண்ண 3 மணி நேரமா வர முடியல. பரவாயில்ல, எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. பரவாயில்ல, எனக்கு உங்க மேல கோபம் இல்ல. வெயிட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் லவ். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது காரணத்தை. சும்மாதான் வர முடியல. என்கிட்ட உங்களால நடிக்க முடியாது சுந்தர். சொல்லுங்க. 2 மசால் தோசை. இன்னைக்கும் காத்திருப்பேன், நீங்க வராட்டாலும். சாரிம்மா, கண்டிப்பா வரேன். வண்ணத்து பூச்சியை எம்பலமாக கொண்ட அவளின் சேலையுடன் தென்றல் விளையாடி கொண்டிருந்தது. எதிரே கொழு கொழுவென்று இப்படி ஒரு பெண்ணை உட்கார வைத்துக் கொண்டு எந்த சில்மிஷமும் செய்யாமல் 10 விரல்களையும் உபயோகித்து ஸ்பூனால் இட்லி தின்று கொண்டிருந்தான் சுந்தர். ஏன் சுந்தர் நேத்து வரல? மறுபடியும் அதே கேள்வியா? மறுபடியும் அதே மழுப்புலா? வேற பேச ஜெயந்தி. வெல்,
ஏஷியன் கேம்ஸுக்காக நம்ம நாட்டுக்கு 700 கோடி செலவாகும். இன்னைக்கு பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம் பகுதிகளில் பலமான மழை பெய்யலாம்னு ரேடியோவில் சொன்னாங்க. பில்லா ரங்காவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறதுல என்ன சிக்கல் சுந்தர்? அப்புறம் சுந்தர், இந்த வருஷம் கரும்பு விளைச்சல்ல ஜெயந்தி, என்னை கொல்லாத. உன்னை அடிக்கடி சந்திக்க, பேச, சிரிக்க என் மனசு முழுசா இடம் தரல. ஏன்? எல்லாத்தையும் சொல்ல முடியலம்மா. நண்பர்களோட மணி பர்சுகளை நம்பித்தான் என் ரூமில் ஒவ்வொரு நாளும் தேதி கிழிக்கிறேன். போன வாரத்தில் 2 நாள் தான் மத்தியானம் சாப்பிட்டது. போய் வேலை தேடி பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பினேன். நலம் நலமான்னு லெட்டர் போட கூட கூச்சமா இருக்கு. இந்த லட்சணத்துல நான் ஏன் ஜெயந்தி உன்னை சந்திச்சேன்? இது பப்ளிக் பிளேஸ், கண்ட்ரோல். உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிறைய. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. சின்சியரா மறுபடி ட்ரை பண்ணுங்க. இதோ பாருங்க சுந்தர், இன்னைக்கு ஹிந்துல இப்போது பாரதியார் நூற்றாண்டு கொண்டாடும் இந்த 82 முதல் மாதத்திற்கு வருகிறோம். உதட்டுக்கு உபரியாக கலரடிக்காத ஜெயந்தி ஸ்டூல் மேல் அமர்ந்து பாத்ரூமில் இருந்து வர வேண்டிய சுந்தருக்காக சுவர்களை கடித்து காத்து கொண்டிருந்தாள். வந்தவுடன் பொறுப்பாய் குட் ஈவினிங் சொன்னான். குரல்தான் 10 வருஷம் மீன்வலை போல நைந்து போயிருந்தது. எப்படி இருக்கீங்க? சீரியஸா? நீ இன்டர்வியூ எப்படி? பிரமாதம். ஜோசியர்களே இல்லாத நாடு ஸ்பியாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் மகா முட்டாள்னு அர்த்தம். த ஃபண்டமெண்டல் சிஸ்டம் இஸ். ஏன் இதெல்லாம்? இந்த வளையல் புதுசாக வாங்கினியா? மௌன விரதம் இருந்தாள். பின் மிக தயங்கி கலைத்தாள். நேத்து ஒரு கண்ணாடி போட்ட மாப்பிள்ள என்னை பெண் பார்க்க வந்தான். கொல்ல பக்கம் கை கழுவ வந்தப்போ எனக்கு ஒரு தடவை அபாஷன் ஆயிடுச்சுன்னு ரகசியமா சொன்னேன். ஊருக்கு போய் அவங்க போட போற பதிலுக்காக பாவம் அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு என்று சிரித்தாள். ஜெயந்தி, நம்ம காதல் நிறைவேறும்னு. வாயை மூடுங்க, நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சுந்தர். அதிசயமாக பார்த்தான். இப்படி ஒரு அன்பா? மறுநாள் வந்தாள் புயலாக. விஜய் சொன்னது உண்மையா? என்ன சொன்னா? சிகரெட்டு? எஸ் ஜெயந்தி, நான் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்ல. கஞ்சா தூள் அடைச்ச சிகரெட் எதுக்கு? கிக்குக்காகவா? இல்லம்மா, என் சுயநினைவை விட்டு விலகி அந்தரத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த நிமிடங்களில் எத்தனை பிரச்சனைகள், கவலைகள் என்னை விட்டு தூரம் போயிடுது தெரியுமா? எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்ம காதல் பத்தி, ரூம் வாடகை பத்தி, நாளைய பொழுத பத்தி. அதுக்காக நோ சுந்தர், இனிமே நீங்க இதெல்லாம் தொடக்கூடாது. முயற்சி பண்றேன். அந்த நிமிடங்களில் தான் நீங்க நிம்மதி அடையறதா நினைச்சா லிமிட்டோட ப்ளீஸ். எனிவே, என் சுந்தர அப்படியே அவர் செய்த தவறுகளோட ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன். இப்போது இந்த கதை இன்றைக்கு வருகிறது. அதாவது 1982 ஜனவரி 5. இப்போ எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க? எதுக்காக 4 நிமிஷமா காஃபியை கலக்கிட்டு இருக்கீங்க என்றால் டைஜஸ்ட் படிக்கும் ஜெயந்தி. நமக்குள்ள ரகசியங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவியே, இப்போ நீங்க சொல்ல போற ரகசியம் என்ன? நாளைக்கு நான் கிளம்பி மெட்ராஸ் போறேன். போங்க. போய் என்னோட 2-3 நாடகத்தை பார்த்த ஒரு பெண் ஜீவன் அடிக்கடி லெட்டர் போடும்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவ ஒரு பணக்கார விதவை. என் நாடகத்தை ரசிக்க ஆரம்பிச்சு இப்போ 2-3 லெட்டர்ல என்னையே ரசிக்க ஆரம்பிச்சு, அவளுக்கு கணவன் தேவை, எனக்கும் என் குடும்பத்துக்கும் பணம் தேவை. இடையில ஏற்பட்ட காதல்ங்கிற சலனத்திற்காக வாழ்க்கையே அழிச்சுக்கிறது நம்ம 2 பேருக்குமே புத்திசாலித்தனம் இல்லை. எப்படியாச்சும் மூட்டை தூக்கி வண்டி இழுத்து காப்பாத்துறதுக்கெல்லாம் கதைகள்ல தான் சாத்தியம். 81 இந்தியாவில் சாத்தியம் இல்லை. இந்த நிமிஷமும் நான் லவ் பண்றது ஒன்னதான் ஜெயந்தி. ஆனா வெல். எழுந்தாள். வாழ்த்துக்கள் சுந்தர். நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் குழந்தைக்கு பால் கொடுப்பேன். ஆனா இதை செய்ய போறது உணர்ச்சிகள் செத்து போன ஜெயந்தி. வரேனா? குட் பை. நடந்தாள், மறைந்தாள். அறைக்கு வந்து விவரங்களை சொன்னபோது அடப்பாவி என்றான் விஜய். சுந்தர், உன்னையே நீ ஏமாத்திக்கிற. காதல்ங்கிறது பசிக்கு அப்புறம் தாண்டா காதல். இதான் யதார்த்தம், இதான் ரியலிசம். எப்பவோ கிள்ள வேண்டிய செடி, நம்பிக்கைங்கிற வேர் ஆழமா இருந்துச்சு. இப்போ வேர் அறுந்து போச்சு. செடிய சாச்சிட்டேன். ஒரு நல்ல பெண்ணோட நல்ல வாழ்க்கைக்கு குறுக்க இருந்து விலகிட்டேன். நானே நம்பிக்கை இல்லாம இருக்கிறப்போ இன்னும் எத்தனை காலம் அவளை காக்க வைக்க முடியும் சொல்லு? என் மேல இருக்கிற இமேஜ் குறையட்டும்னு உன்னை விட்டு பொய் சொல்ல சொன்னா ரொம்ப அமைதியா என்னோட தவறுகளை ஏத்துக்கிறாளாம்.
வேற வழி எனக்கு தெரியல விஜய். இத்தனை நாள் பழகினவ பணத்துக்காக நான் எதுவும் பண்ணுவேன்னு அப்படியே நம்பிட்டாடா. தன் காதலியோட நன்மைக்காக எதையும் செய்யறவன் தாண்டா உண்மையான காதலன். நான் அவளுக்காக, அவளோட நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்காக அந்த காதலையே தியாகம் செஞ்சுட்டேன். ஆனாலும் என்றவனின் கண்களில் நீர் காட்சியை மறைத்தது. 6 மாசம் கழித்து யூரின் டெஸ்ட் எடுத்து அந்த லேடி டாக்டர் ஜெயந்தியின் புருஷனிடம் கன்கிராட்ஸ் சொன்னபோது ஜெயந்தி தரை நோக்கி நாணினாள். இதை போன்ற பல சுவாரஸ்யமான சிறுகதைகளை வாசிக்க நான் ரெடி. கேட்க நீங்களும் ரெடி தானே?